ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த நாளிலே வாழ்த்தி வரவிருக்கிறோம். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலேயும் கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் டெய்லியனி என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்டு பலன் அடைந்திருக்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம், சுகத்தை பெற்றிருக்கிறோம், விடுதலையை பெற்றிருக்கிறோம். கட்டுகள் அறுக்கப்பட்டிருக்கிறது. பல விதத்திலே தேவன் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். இந்த டெய்லியனியானது தொடங்கப்பட்டு 3 வருஷ காலம் முடிந்து 4வது வருஷத்துக்குள்ளாக காலெடுத்து வைக்கும்படியாய் தேவன் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தகப்பனே, இந்த 4வது வருஷத்துக்காக ஸ்தோத்திரம். அந்த டெய்லியனி ஆரம்பித்து 3 வருஷங்கள் முடிந்து 4வது வருஷத்துக்குள்ளாக காலெடுத்து வைக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தேவ சமூகத்துக்குள்ளாக தொடர்ந்து இந்த டெய்லியனி எல்லாருக்கும் ஆசீர்வாதமாகவும் விடுதலையாகவும், ஊழியத்துக்கும் விடுதலையாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்க நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இது 4th anniversary. தேவ சமூகத்துக்குள்ளாக ஜெபிங்க. இந்த புதிய வருஷத்திலே புதிய காரியத்தை ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் செய்ய ஜெபிங்க. இன்னும் அநேகர் இதை கண்டு ஆசீர்வதிக்கப்பட, விடுதலை பெற ஜெபித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 22வது அதிகாரம் 17வது வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் அப்படி என்று சொல்லி ஆபிரகாமோடு கூட என் அன்பு தேவ பிள்ளையே, தேவ தூதன் 2வது விசையாக 2ஆம் தரமாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்பொழுது இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலைப் போல திரளான ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பேன், உன் சந்ததி சத்துருக்குடைய தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள், வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்ன காரணம் என்ன என்று தெரியுமா? எப்பொழுது என் அன்பு தேவ பிள்ளை அவன் சோதிக்கப்பட்ட பின்பாக 75 வயதிலே அழைக்கப்பட்டு 25 வருடம் காத்திருந்து 100வது வயதிலே ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறான். 75வது வயதிலே வாக்கு பெற்று 25 வருஷம் காத்திருந்து 100வது வயதிலே அவன் பிள்ளையை பெற்றெடுக்கிறான். பெற்றெடுத்த பிள்ளையும் ஆண்டவர் பலி செலுத்த கேட்கிறார். அப்படியே ஆபிரகாம் தன்னுடைய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என் அன்பு தேவ பிள்ளையே அந்த பிள்ளையை பலி செலுத்தும்படியா மோரியா மலைக்கு கொண்டு போகிறான். போகிற வேளையிலே ஒரு வார்த்தை சொன்னான். வேலைக்காரர்களை பார்த்து, நீங்கள் இங்கே இருங்க, நானும் பிள்ளையாண்டன் போய் திரும்பி வருவோம் என்று சொல்லி. அதனால தான் அவனுடைய பெயருக்கு முன்பாக விசுவாச தகப்பன் என்று சொல்லுகிறோம். விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனே என்று சொல்லி என் அன்பு தேவ பிள்ளையே அந்த விசுவாசத்தோடு கூட கடந்து போகிறான். கர்த்தர் பிள்ளைக்கு பதிலாக ஆட்டுக்கடாவை ஒரு புதரிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். பிள்ளை போகும்போதே கேட்கிறது, அப்பா விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆடு எங்கே பலிக்கு? ஆனால் அதுதான் பலி செலுத்த போகிறோம் என்பது பிள்ளைக்கு தெரியாது. என் அன்பு தெய்வ பிள்ளையே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ சமூகத்துக்குள்ளாக அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து, தேவ சமூகம் அவனுடைய சோதனையிலே அவன் கீழ்ப்படிந்ததினால தேவ ஆவியானவர், தேவனுடைய சமூகம் அவருக்கு முன்பாக இருந்து பிள்ளையும் தகப்பனுமாக கீழே இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் என் அன்பு தேவ பிள்ளை இந்த தூதன் சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததி, உன்னுடைய வாழ்க்கை இப்படியா இருக்கும் என்று சொல்லி, வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல திரளாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் சந்ததி சத்துருக்குடைய தேசத்தை வாசல்களை மிதிப்பார்கள், சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி. இன்றைக்கு என் அன்பு தேவ பிள்ளையே, கடந்த காலத்தில் பல சோதனைகளும் வேதனைகளும் பலவிதமான போராட்டங்களை நீ கண்டிருந்திருக்கலாம். காத்திருந்து சோர்ந்து போயிருக்கலாம். காத்திருந்து தேவனை மறந்து போயும் இருக்கலாம். பிரியமானவர்களே, பயப்படாதீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. 25 வருஷம் காத்திருந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பிள்ளையாண்டான மீண்டுமாய், அல்லேலூயா, தேவ சமூகத்துக்குள்ளாக அவனுடைய கரத்திலே கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு உன் கரத்தில் நீ காத்திருந்த காரியத்திற்காக ஆண்டவர் உனக்காக பேசி கொண்டிருக்கிற உன் கரத்தில் நான் அதை கொடுப்பேன். நீ எதுக்காக காத்திருந்தாயோ? என் அன்பு தேவ பிள்ளை, காத்திருந்தேன், பெற்றுக்கொண்ட, ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். பிள்ளை, அதாவது இத்தனை வருஷமாக நான் குழந்தை இல்லாமல் இருந்தேன், ஆனால் கரு சிதைந்து போயிடுச்சு,
வந்தது ஆனால் கிடைக்கல, கை கெட்டுந்து வாய்க்கு எட்டல அப்படின்னு சொல்லிட்டு நீ இருக்கலாம். பிரியமானவர்களை, பயப்படாதீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் சந்ததியும் வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல திரளாய் ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். உன் சந்ததி உன் சத்துருக்குடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட முதல் பிறந்த நாளை அருமையான மகள் ஆர்என் ரோஸ்லின் பேத்தி, என் அன்பு தெய்வ பிள்ளையே, என்னுடைய திருச்சபையை சேர்ந்த அன்பு பிள்ளை முதல் பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. இவருடைய தாய் தகப்பன் பெயர் ராபின்சன் பிரிசில்லா. 5 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. திருமணமாகி தேவ சமூகத்துக்குள்ள ஜேசியஸுக்குள்ளாக கடந்து வந்தாங்க. அருமையான ஒரு பெண் பிள்ளையை கர்த்தர் பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அந்த பிள்ளையினுடைய பிறந்த நாள் இன்று முதல் பிறந்த நாள். இப்படி அநேக சாட்சிகளை என்னால் சொல்ல முடியும். தேவ பிள்ளைய தேவ சமூகத்துக்குள்ள நீ காத்திருக்கும் பொழுது எப்படி நீ காத்திருக்கிற, எந்த இடத்துல காத்திருக்கிற, எந்த சூழ்நிலையில காத்திருக்கிற, அவன் விசுவாசித்து காத்திருந்தான். என் அன்பு தெய்வ பிள்ளையே, உன் வாழ்க்கையில கூட காத்திருப்பு வீண் போயிடக்கூடாது. விசுவாசித்து காத்திரு, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியா கர்த்தர் கிரியை செய்வார். பயப்படாதிருங்கள். செபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரை எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல திரளாய் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே, அப்படியா கர்த்தர் பெருக பண்ணும்படியா செபிக்கிறேன். எல்லா விதமான தடைகளையும் கர்த்தர் உடைப்பீராக. அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய ஆண்டவரே ராஜ்யத்துக்குள்ளாக ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை நடத்தும்படியா செபிக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரே இந்த டெய்லி ஆரம்பித்து ஆண்டவரே 3 வருஷங்கள் முடிந்து 4வது வருஷத்துக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியா கர்த்தர் கிருபை செய்து 3 வருஷம் எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் ஆண்டவரே, பலவிதமான போராட்டங்கள் ஆண்டவரே, ஆனாலும் கர்த்தர் ஆண்டவரை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி. இந்த புதிய வருஷத்திலே கர்த்தர் அற்புதமாய் ஆச்சரியமாய் ஆண்டவரே வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல திரளாய் எங்கள் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அப்படி ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். விசேஷமா ஆண்டவரே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ரோஸ்லி பேத்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முதல் பிறந்த நாளை ஆண்டவரே கொண்டாடும்படியா கர்த்தர் கிருபை செய்திருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அருமையான மகன் ராபின்சன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர பிரிசி ஆண்டவரே 5 வருஷங்கள் ஆண்டவரை காத்திருந்து எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆண்டவரே அப்பா கைவிடப்பட்ட நிலைமையிலும் ஜேசிஎஸ்குள்ளாக வந்த பின்பு கர்த்தர் நீர் பிள்ளை கொடுத்து வாக்குத்தத்தம் செய்தீர், வாக்கு நிறைவேற்றினீர். அப்பா இப்பொழுதோ பிள்ளையினுடைய பிறந்த நாளை முதல் பிறந்த நாளை கொண்டாடும்படியா கர்த்தர் கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். மாத்திரமல்ல ஆண்டவரே பெனட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அன்பு மகனை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஊழியத்தின் பாதிலே ஜேசிஎஸ் ஆண்டவரே ஊழியத்தின் பாதிலே பிள்ளையினுடைய ஆண்டவரே கருவை கர்த்தர் கண்டு ஆண்டவரே சொன்னபடி திருமணமான ஆண்டவரே அப்பொழுதே கர்த்தர் ஆண்டவரே அப்பா கருவை உண்டாக்கி தேவன் ஆண்டவரே மகனை கர்த்தர் ஆண்டவரே ஊழியத்திற்கென்று பிரதிஷ்டை பண்ணும்படியாக கிருபை செய்தேன். இப்பொழுதோ ஆண்டவரே பிள்ளை ஆண்டவரே அப்பா ஊழியத்தின் பாதையிலே எல்லா விதமான காரியத்தை இந்த சிறு வயதிலே ஆண்டவரே பராமரித்துக் கொண்டிருக்கத்தக்க ஞானத்தை பிள்ளைக்கு கொடுத்தீரே. ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் ஆண்டவரே பிள்ளையை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். பெனட்டையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் மகள் ஆண்டவரே பேத்தி ஆண்டவரே ரோஸ்லின் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும். பெரிய காரியத்தை செய்யும் ஆசீர்வாதம் இயேசுவின் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.